ஓகே. ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃப்ளோ சார்ட் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் பிசினஸ் மாடலுக்கும் நம்ம செய்யறதுக்கு தான் ஃப்ளோ சார்ட். சரிங்க. புரியுதா? த பிக்சர் ஆஃப் த செப்பரேட் ஸ்டெப் பை ப்ராசஸ் ஃபார் சீக்வன்சல் ஆர்டர். ஒன் பை ஒன்னா ஆர்டர் பை ஆர்டர், அது பேர் தான் ஃப்ளோ சார்ட். ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட், ஆப்ரேஷனல் ஃப்ளோ சார்ட், ஃபங்க்ஷனல் ஃப்ளோ சார்ட், இது மாதிரிலாம் இருக்கு. சரிங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சரிங்க சார். ஓகே, நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? ஸோ இதான் வந்து அது ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து எப்பயுமே ஒவ்வொரு கம்பெனிலையும் நம்ம நார்மலா ஒரு ப்ராசஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வந்து செய்வோம். ஃப்ளோ சார்ட் டெவலப் பண்ணுவோம். ஃப்ளோ சார்ட் டெவலப் பண்ணி அது வந்து எப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். இப்போ டெர்மினல்ல கமெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்கும். மேனுவல் இன்புட்னா இந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளோக்கு வந்து இது மாதிரி ஃப்ளோ லைன் வந்து இப்படி இருக்கும். ஆனா புரியுதா? இதுதான் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். சரிங்க சார். ஓகே, புரியுதா? ஓகே சார். ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து இவர் நம்ம கிளைண்ட் ஏதோ கேட்டுருக்காங்க. சிந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிந்து, ஹலோ சார். கண்ணே, கிளைண்ட் எந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் கேட்டாங்கம்மா? சார் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு தான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க சார். கண்ணே, நீங்க எனக்கு அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லிருங்க. சரி, எனக்கு ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லி அவர் எதுவுமே கொடுக்கல. அப்படி எதுவும் தரல. அவரு என்கிட்ட என்ன கொடுத்துருக்காரு, இது மாதிரி எப்படி வேணும்னு சொல்லி உங்ககிட்ட தான் அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமா, சார். தமிழ்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆமாங்க ஆக்சுவலி இது சார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்காக ஒரு ஃப்ளோ சார்ட். ரியல் எஸ்டேட் கம்பெனி அது. ரியல் எஸ்டேட். ஓகே, நான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. வந்திருக்கா குரூப்ல? சார் வந்திருக்குங்க சார். ஓகே, இதுதான் வந்து அந்த இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, ஆமாங்க சார். அவங்க எல்லாரும் கனெக்ட் ஆன ஒரு ரியல் எஸ்டேட் பீப்புளோட குரூப்ஸ். ஓகே, புரியுதா? ஸோ அந்த ரியல் எஸ்டேட் பீப்புளோட குரூப்ஸ் அவங்க வந்து ஒரு பிசினஸ் மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃப்ளோ சார்ட் தான் இங்க கேட்டிருக்கு. ஓகே, இதான் அந்த ஸ்டெப்ஸ். 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்களா? இந்த 5 ஸ்டெப்பை வந்து சார்ட்ல ஒரு மார்க் பண்ணி சொல்லு. அதுதானே? ஆமாங்க சார். அப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கணும். அப்போ வந்து இது தமிழ்லயே வந்து ஸ்டெப் 1 முதலீட்டாளர்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பண்றாங்க. ஸோ செகண்ட் வந்து இது. ஓகே, ஸோ இந்த இது வருது. ஸோ இது என்னங்கிறத நீங்க கொஞ்சம் வந்து அவருக்கு பேசி புரிஞ்சுக்குங்க. சரி, எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு புரியுதா? ஓகேங்க சார். கிளைண்ட் கிட்ட கேட்டு எப்படி. ஆக்சுவலி வந்து ஃப்ளோ சார்ட்டுங்கிறது இதுதான். ஆக்சுவலி வந்து ஃப்ளோ சார்ட்டுங்கிறது இதுதான். பட் அவங்க எந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல கேட்கறாங்கன்னு பார்த்து. ஓகே. ஓகேங்க சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்க கிளைண்ட் ஆக்சுவலி? சார். அதாங்க சார், அனிமேஷன் வந்து இப்படி வேண்டாம். ம் நான் வந்துட்டு நம்ம வீடியோல அனிமேஷன் கொண்டு வந்தேங்க சார். ஓகே, சாம்பிள்ஸ் அனுப்புறது சொன்னீங்களா? சாம்பிள் சென்ட் பண்ணேங்க சார். அவர் இமேஜ்ல வேணும் அந்த இல்லம்மா, மாதிரி சொல்லுவாரு. நீங்க வந்து அவரை சாம்பிள்ஸ் அனுப்பிச்சுட்டு சொல்ல வேண்டியதானே? அவர் நம்மள கேக்குறாருங்க சார், நீங்க பண்ணி கொடுத்துருப்பீங்களா ஆல்ரெடி? நாங்க பண்றது வந்து இது மாதிரி இருக்குங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. ஓகேங்க சார். அப்படிலாம் கூகுள்ல தேடுங்க ஏதாச்சும். ஓகே, வீடியோ பேஸ் அனிமேஷன். ஓகே கண்ணு, சார் அதெல்லாம் லிசன். பண்ணிட்டு இருக்கோங்க சார். ஓகே, இங்க பாரு, ரெண்டே விஷயம் தான். நல்லபடியா முடிச்சு கொடுத்தோம்னா கிளைண்ட் கிட்ட பேமெண்ட் வாங்குவோம். இல்ல முடிக்க முடியல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சுக்குவோம். அவ்வளவுதான் இங்க விஷயமே. கண்ணு புரியுதா? நம்மளது R&D ஓகேங்க அண்ட் என்னது R&D அண்ட் R&L, அவ்வளவுதானே. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அண்ட் லேர்னிங். ட்ரைனிங் ட்ரெயின்ஸ்ல இவ்வளவுதான். புரியுதா? ஓகேங்க.
அதாவது என்னன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இது மாதிரி ஒண்ணு இருக்கு, இது மாதிரி கேட்கறாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய ஒரே கன்ஸ்ட்ரக்ட்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஓகே. ஏன்னா இது வந்து என்ன, இதெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் எல்லாம் தான் ஒரு இடத்துல வேலை செய்யும். அப்ப நம்ம ஐடி சர்வீசஸ் போது இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ அப்ப இதெல்லாம் இங்க கேட்கறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் நம்ம ரெடியா நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். தென் வந்து இதுக்கு என்ன பேமெண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கணும். என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அடுத்த ஸ்டெப் அதுதான். இப்ப நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா அடுத்தது வந்து என்னன்னா, சப்போஸ் இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஒன்று வாங்கணும், அல்லது ஒரு டூல் வாங்கணும், அல்லது ஒரு ஹார்ட்வேர் வாங்கணும், சிஸ்டம் வாங்கணும், இந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாதான் இதை பண்ண முடியும். என்ன புரிஞ்சுதா சிந்து? நான் என்ன சொல்லணும்னு புரியுதம்மா? சார் புரியுதுங்க சார். இதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாதான் இதை பண்ண முடியும், இதுக்கு இந்த டூல் வேணும் அப்படிங்கறத உன்னை கண்டுபிடிக்கும். ஏதோ உன்னை கண்டுபிடிச்சாகும். இது இந்த இடத்துல இதுதான் விஷயம். ஓகேங்க. ஓகே. ஸோ அதான் நீங்க கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்றீங்களோ அல்லது முழுசா முடிக்கிறீங்களோ அது ரெண்டாவது பிரச்சனை. விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு அதை பத்தி என்ன அவேர்னஸ் வந்திருக்கு, நாம இதை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், ஓகேங்க சார். அவ்வளவுதான் நமக்கு தேவை. அவ்வளவு விஷயம். சரி, ரைட். இப்போ வந்து என்னன்னா மாடல் ரிசியூம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசியூம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்கா? ஆமா சார், வந்திருக்கு. பார்த்தோம் சார். ஓகே. அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ராஜெக்ட் பத்தி பயங்கரமா பேசியிருப்பாங்க, அப்பதான் அகாடமிக்கை பத்தியே பேசியிருப்பாங்க. அதான் நார்மலா இந்த எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிபிகேட். என்ன புரிஞ்சுதா? சரிங்க. ஓகேங்க சார். ஓகே. இங்க ஜாயின் எவ்ரி ஒன்னா வெறும் 4 பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் எங்க? கௌதம் இல்லையா இன்னைக்கு? கௌதம் காணுங்க சார், வரல. ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணறது இல்ல. ம். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது? சரி, ஓகே. சரி, இது வந்து ஒரு பக்கம். இது ஒண்ணு இதுக்காக பேசணும். சரி, ஓகே. இப்போ சிந்து, நேத்து என்ன நடந்தது ஆக்சுவலி? சார் நேத்து அங்க போனாங்க சார். ம். ரெஸ்யூம் வந்து வாங்கிட்டு அப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்தாங்க சார், ஃபில்அப் பண்ண சொல்லி. ம். அப்புறம் நாங்களும் 1 hour வெயிட் பண்ணி பார்த்தோங்க சார், ஹெச்ஆர் வரவே இல்லை. ம். அப்புறம் கிளம்பிட்டேங்க சார் நான். ம். ஆக்சுவலி ரெக்குவயர்மெண்ட் அங்க இருக்குதோ? இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சார். ம். இல்ல, என்ன ரோலுக்கு இருக்குதுன்னு கேட்டேன். சார் வெப் டெவலப்பர் டீமுக்கு தான் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க சார். ம். அப்புறம் போனா அவனா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சார். சரி, ஓகே. ஸ்மால் அதே ஏன்னா அவங்க வந்து இதுதானே, மில்க் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் தானே. அவங்க வந்து இன்டர்னல் இன்ஹவுஸ்ல அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. ஓகே. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆமாங்க எப்படி ஓகே இது இருந்துட்டு போட்டோம். அது இதுதான் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதானே? ஆமாங்க சார். ம். ஓகே. தெரியலைங்க சார், ஓகே. மறுபடியும் அது வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டுருக்காங்களாமாங்க சார். ஆ. நீ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க சார். ஓ, ரெஸ்யூம் வாங்கிட்டு திரும்ப கூப்பிட்டுருக்காங்க அப்படிதானே? ஆமாங்க சார். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ரெஸ்யூம் வாங்கி வச்சிருக்காங்க, திரும்ப கூப்பிடுறேன்னு இருக்காங்க அப்படிதானே? ஆமாங்க சார். ம். ஓகே, ஓகே. சரிம்மா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலா வந்து ஒரு எந்த மாதிரி இதை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காமிச்சிட்டேன்லவா உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே. தெரியுதுங்க. வெப் டெவலப்மெண்ட் ஓப்பனிங் இன் கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் ஓப்பனிங் எங்கெங்க இருக்கு? 1 2 3 டோட்டல் வெப் டிசைனிங் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். 10 வருஷம் இங்க இருக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து இண்டீட்ல அப்ளை பண்ண. ஓகே, இண்டீட்ல பார்ப்போம். இண்டீட்ல பார்த்தோம்னா அப்படியெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே.
இண்டீட்ல பாக்குறீங்க. ஸோ இதுல வந்து வெப் டெவலப்மெண்ட். ஸோ 12 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருக்காங்க, 13 days. ரீசெண்டா எதையும் போஸ்ட் பண்ண காணோம். ஓகே, இதுல போயிட்டு டைரக்டா அப்லோட் பண்ணீங்கனாலாம் உடனே எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஓகே, என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படி இது எப்படி இருக்கு அப்படிங்கறது பாக்குறீங்க. தென் வந்து இவங்களுடைய லிங்க் வந்து விசிட் பண்றேன், வெப்சைட்ஸ். கண்ணு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதுங்க சார். இத போயிட்டு நீங்க அபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணணும். ஏன்னா இதுல நிறைய இதெல்லாம் கூட இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இதெல்லாம் கூட இருக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் ஃபார் என்னது, இந்த கன்சல்டன்சி கூட இருக்கும். அதனால வந்து என்னன்னா, நீங்க அந்த கம்பெனி சைட்டு, அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ், கஸ்டமருடைய எப்படி இது, ஓகே, இதுல போயிட்டு அவங்களுடைய கெரியர் பேஜ் இருக்குல்லவா, இந்த கெரியர் பேஜ்ல அப்போ அப்ளை பண்ணணும். கண்ணு புரிஞ்சுதா? ஓகேங்க சார். கெரியர் பேஜ்ல அப்ளை பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய மேல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பர்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு. இப்படிதான் நீங்க வந்து இன்டர்வியூ வந்து மேக்சிமம் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே சார், ஓகே. என்ன புரிஞ்சுதா? இப்படிதான் அப்ளைவே பண்ணணும். ம். ஏன்னா நீங்க பாட்டுக்கு போயிட்டு லிங்க்டின்ல அல்லது இண்டீட்ல இருந்து டைரக்டா அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து டைரக்டா ஸ்பேமுக்கு போகும். ஸ்பேமுக்கு போச்சுன்னா நீங்க எல்லாம் மெயில் அனுப்புறது கூட எங்களுக்கு தெரியாது. புரியுதா? ம். ஓகேங்க சார். அனுப்புறது கூட தெரியாது. அங்க அனுப்புனது கூட எங்களுக்கு தெரிய விசிபிலிட்டிக்கே வராது. இதுதான் விஷயமே. கம்பெனிக்கு போயிட்டு அந்த கெரியர் பேஜ் போயிட்டு அங்க கரண்ட் ஓப்பனிங் அவைலபிள் இருக்கான்னு பாக்குறாங்க. அவங்க என்ன 2 year எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல, ஐடியல் கான்டாக்ட் ஃபார் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் ஹாவ் த மாஸ்டர் லெவல் நாலேஜ் ஆன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கிளைண்ட் சைட் இன்டர்ஃபேசிங், HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட பாயிண்ட் என்னன்னா, விஷயம் எதை கொடுத்தாலும் வேலை செய்ய தெரியணும். எதை கொடுத்தாலும் வேலை செய்ய தெரியக்கூடிய பீப்புளா இருந்தா ஹையர் பண்றதுக்கு கம்பெனிஸ் ஆல்வேஸ் ரெடி. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா, கழட்டி விட்டுருவோம். ஓகே, இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். சரியா? அப்ப என்னன்னா, இதுல வந்து உங்க ஸ்ட்ரென்த் இப்போ வந்து எல்லாத்தினாலும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. ஒரு உண்மையை நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். எல்லாத்தினாலும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க கண்டுபிடிங்க. இந்த ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய வேலையை வந்து நல்லா மைண்டடா நல்லா தெளிவா ஒத்துக்குங்க. ஓகே, தென் அது ரிலேட்டடாவே ஒர்க் பண்ணலாம். புரியுதா? ம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஓகே, ஸோ அதான் வந்து விஷயம். இப்படிதான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ மாடல் ரிசியூமும் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ மாடல் ரிசியூம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதில் PHP டெவலப்மெண்ட்டோட ரிசியூம்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். உங்க ரிசியூம் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட கீவேர்டை ஃபாலோ பண்ணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சுங்க, வெப் டெவலப்மெண்ட்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். வெப் டெவலப்மெண்ட்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்காமா? இந்த கேக்குதுங்களா? சார் கேக்குது சார், கேக்குது சொல்லுங்க சார். சார். ஓகே பண்ணாருன்னு சொல்லி போய். ஓகே, நீங்க எதுவும் பேசாம இருந்தீங்கன்னா நான் என்ன நினைச்சுக்கணும், எதுவுமே கேட்கறது இல்லையா நான் நினைச்சேன். சரியா? இதுதான் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், வெப் டெவலப்பரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இந்த வெப் டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் நம்மளுடைய ரிசியூம்ல வரக்கூடிய கீவேர்டும் மோரலஸ் மேட்ச் ஆகும். அப்பதான் நம்மளதெல்லாம் ரெசியூமே ஃபில்டரிங் ஆகும். இது வந்து இதெல்லாம் மேட்ச் ஆகல அப்படின்னா இதெல்லாம் ரெசியூமே ஃபில்டரிங்கே ஆகாது. அதே மாதிரி ஒரு இமெயில் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு டாக்குமெண்ட் கூட அனுப்பிச்சிருக்கேன், இமெயில் எடிட் போட்டுக்கான ஒரு டாக்குமெண்ட். பாத்தீங்களா அது? ஆமாங்க. ஓகே, அதான் அந்த இமெயில் இதை வந்து செய்யணும். ஸோ அப்போ வந்து இமெயில் எப்படி எழுதணும், ஸோ அந்த டிசைன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இதெல்லாம் தான் மெயினான திங்ஸ். அப்போ வந்து சிந்து நீங்க வந்து ஒரு விஷயம் இப்போ தப்பா புரிஞ்சுக்காதீங்க நான் சொல்றத, சரியா? சரிங்க சார். நீங்க அப்ளை பண்றதெல்லாம் கோர் ஐடி கம்பெனிக்கு அப்ளை பண்ண, புரியுதா? இப்போ அந்த கம்பெனி வந்து இஸ் நாட் ஃபார் ஐடி கம்பெனி. ஓகே சார், அது ஆமாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. என்ன புரியுதா? ஆமாங்க சார். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள மட்டும்தான் இங்க நீங்க வேலை கத்துக்க முடியும். வேற எதுவும் பெருசாலாம் நீங்க கத்துக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் ஆமா. வெப்சைட் வச்சிருப்பாங்க, அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணணும், சேலரி அவ்வளவுதான். ரொம்ப அங்க ஒரு அண்ணா வந்திருந்தாங்க சார், கேட்டோம். ம் ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க சார். அவங்க ஆல்ரெடி கொத்தடிமை தான் வச்சிருக்காங்க. என்னங்க எவ்வளவு சார்? சேலரி சொன்னாங்க? சார் அங்க 1 இயர் 2 இயர் என்னமோ 15 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். ம் வாங்க. 15 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். ம் இனி இந்த ஃபீல்டுக்கு எப்படின்னு தெரியலைங்க சார். ஓகே. ஸோ அது வந்து எப்பவுமே இது வந்து என்னன்னா ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது, காம்ப்ளெக்ஸான ஒரு பிளேஸ். நீங்க வந்து என்னன்னா ஸ்பெஷலி வந்து ஐடியோட கோர் ஐடி கம்பெனிஸ் இருக்குல்லவா, ஆமாங்க சார். அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நீங்க ப்ரோக்ரஸ் பண்ண ஆரம்பிங்க. புரியுதா? ஓகே ஓகேங்க சார். அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், அவங்க வந்து இந்த அளவுக்கு இதுல வந்து அவ்வளவு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து கரெக்டா போனா சரிங்க சார். ஓகே. சார் சொல்லுங்க சார். ஓகே, ஸோ அதான் இதை மட்டும் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இதான் வந்து விஷயம். ஓகே, தென் வந்து ஃப்ளோ சார்ட் வந்து சிந்து கிரியேட் பண்ணிடலாமா, இல்ல என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன என்ன பண்ண முடியாது? சார் ஃப்ளோ சார்ட் பண்ணிடலாங்க சார். ம் அனிமேஷன் அவருக்கு அமைச்சிருக்குங்க சார். இனி அனிமேஷனுக்கு என்ன சொல்ல வரேன், ஃப்ளோ சார்ட் பண்ணி கொடுத்துடலாங்க சார். ஃப்ளோ சார்ட் பண்ணி சும்மா மாடல் ஒன்று அனுப்பிச்சுடுங்க, சரியா? சரிங்க சார். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், வேற எதுக்கும் ஆகாது, சரிங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகும். ஓகே, தென் வந்து நம்ம நல்லா பண்ண சொன்னா அடுத்த லெவல் ஏதாச்சும் கேட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேமெண்ட்னு சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஓகே, ஓகேங்க சார். இதுல வந்து ஓகேங்க யார் சார். யார் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றீங்கிறது நீங்களே டிசைட் பண்ணுங்க. கௌதம் நீங்களா, இல்ல நீங்களும் விஜயா, அல்லது நீங்களும் தாமோதரனா, இப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. ஓகேங்க சார். இல்லைங்க சார், கௌதம்னா கொஞ்சம் பக்கமா இருப்பாங்க சார். ஒரே நிமிஷமா. நீங்க ஓகே. சார் இப்ப யார் யார் பண்ற மாதிரி ஐடியா கண்ணு கேக்குதாமா? சார் நான் கௌதம் கேக்குறேங்க சார். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறத நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க, சரியா? ஓகே விஜய், ஓகே சார் விஜய் தாமோதரன், உங்களுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க சார். நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்களா கண்ணா, இது லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, இதுவா மொபைல் போனா? லேப் லேப் தான் சார். விஜய் லேப்ல தானே கனெக்ட் பண்ணிருக்கீங்க? சார் ஒரே நிமிஷம் சார், நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். லேப்ல அதான் கனெக்ட் சார் பண்ணிட்டு ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. அத தாமோதரனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தாமோதரன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தாமோதரன், சொல்லுங்க சார். இந்த தம்பி ஆக்சுவலி நம்மளது வந்து ஒரு 65 ப்ராடக்ட் இருக்குதுக்கண்ணா. ஓகே, சரிங்க நான் சார். இப்ப உங்களுக்கு சரிங்க டெமோ பண்றேன். நான் இப்போ ஒரு டெமோ பண்றேன் நான். ஓகே, அந்த சரிங்க 65 ப்ராடக்ட் வந்து என்ன செய்யணும்னா ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் பிளஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில விசிபிள் பண்ற மாதிரி டிசைன், ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கு. டிசைன்ஸோட நம்மளுடைய சரிங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணும், அவ்வளவுதான். சரிங்க சார். ஸோ புரியுதா? டிசைன்ஸோட என்ன பண்ணணும்னா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து சரிங்க ஒரு சார். அதுல வந்து டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், சரியா? இப்போ ம் பாருங்க, ஒரு 2-3 சாம்பிள் காட்டுங்க பாருங்க. ஓகேவா? ம் சரிங்க சார். ஓகே, அப்படியே பாருங்க. இதுல வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு. விசிபிளா சார்? ஓகே, சரி. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு
நார்மலா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் செல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது. ஓகே, கோட் சரிங்க கேனியன் சார். அப்படின்னு சொல்லி கோட் கேனியன் இருக்கு. ஓகே ஓகே, கோட் கேனியன் அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் செல். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட், நம்ம தான் நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கோம். அதுல ஒரு ப்ராடக்ட் வந்து ஆமாங்க சார். டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக்கிங், டாக்டர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதுல இருக்கிற எல்லா கேட்டகரியும் நம்மகிட்ட வந்து சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். சரியா? ம். சரிங்க சார். ஓகே, அப்ப இதுதான் இந்த இப்போ வந்து இது வந்து என்ன இருக்கு, டாக்டரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, டாக்டரோட அப்பாயின்மெண்ட் புக்கிங்ஸ் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா இதான் அந்த சிஸ்டம். ஓகே, டாக்டரஸ் சிஸ்டம் இருக்கா? ஆமாங்க சார். இந்த 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 சிஸ்டம் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இதை வந்து கொடுக்க போறோம். சரிங்க சார். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இப்போ சாம்பிள் இப்போ வந்து இது இருக்கு. அப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இமேஜஸ் இது இருக்கா, இதான் வந்து டிசைன் இமேஜஸ். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ஒரே இமேஜா இருக்கு. இந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண ஆமாம். மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து செய்யணும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி. ஆனா நான் என்ன சொல்றேன் புரியுதா? நீங்க இமேஜ் செய்ய புரியுதுங்க சார். தேவையில்லை. இந்த ம். இமேஜஸ்ல மேல ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் நம்மளதே ஆட் பண்ணா போதும், வேற ஒன்றும் பண்ண தேவை. சரிங்க சார். ஓகே, கிளியரா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்க சார். ஸோ இது வந்து குவாலிட்டி உடையாம எடுக்கணும். குவாலிட்டி உடையாம எடுத்து ம். விசிபிளா இருக்கா ஸ்கிரீனு? இமேஜ் தெரியுதா? விசிபிளாக தான் சார். ஓகே, ம். சார் ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னன்னா, இதை வந்து இதுல வந்து நம்மளுடைய இது ஆட் பண்ணணும். மேலேயும் ஹெட்டர்லயும் ஃபுட்டர்லயும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பரா ஆட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, ஸோ அதுதான், அதை வந்து நீங்க ப்ராப்பரா அதை வந்து ஆட் பண்ணாலே போதும். ஸோ மீதி எல்லாம் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, சி இப்போ வந்து இது எதுக்கு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்கல்லவா, நம்ம வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு இன்ஹவுஸ்ல பாதி ப்ராஜெக்ட் முழுசா கம்ப்ளீட் ஆன ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கேஸ் டூல் எழுத சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்களவா? இல்லைங்க சார். அது பாதி பாதி தான் ஆக்சுவலாக அந்த வெப் பேஜ்லேயே வந்து பாதி தான் வந்து இதாக இருக்கு. இன்கம்ப்ளீட்டடா இருக்கக்கூடியதுக்கு ஒன்று கேஸ் டூல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, கரெக்டா எழுத ம். சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட்டு ஸோ சொன்னாங்க. அப்போ வந்து அந்த கேஸ் டூல் வந்து எழுதுறதுக்கும் சரி, பிளஸ் வந்து என்னன்னா பிசினஸ் லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் சரி, இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்ணா புரிஞ்சுதா? புரிஞ்சதுங்க சார். அதாவது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய கம்பெனியை பொறுத்து ஒர்க் எல்லாம் மாறிடும். நீங்க வந்து கூகுள், ஃபேஸ்புக்கு, புரியுதா, இந்த மாதிரி பெரிய கம்பெனில பெரிய லெவல்ல போஸ்டிங் கிடைச்சதுன்னா ஒரே ரோலு, ஒரே டிஸ்கிரிப்ஷன், ஒரே மாதிரி ஜாப் ஒர்க், புரிஞ்சுதா, அது மாதிரி போகும். ஆமாங்க சார். ஓகே, அதே வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனில கிடைச்சதுன்னா உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து மல்டிபிள் கீ ப்ராஜெக்ட்ல வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஒரு அடுத்த லெவல் ஆஃப் கம்பெனி, அதை விட அடுத்த லெவல் ஆஃப் கம்பெனில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2 more ரோல் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும், டீம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதை விட இப்போ சரிங்க. ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம கம்பெனில எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து R&D அண்ட் R&L அப்படின்னு என்ன, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அண்ட் லேர்னிங். ஓகே, நம்மளது எல்லாமே. சரிங்க சார். புரியுதா? ட்ரைனிங் பொறுத்தவரை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அண்ட் லேர்னிங் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதே வந்து பியூர்லி டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். புரியுதா? புரியுதுங்க சார். அப்போ வந்து என்னன்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். இப்போ வந்து என்னன்னா, இது வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப்போட அசைன்மெண்ட்ஸ். புரிஞ்சுதா? எனக்கு என்ன தேவைன்னா, ம். அந்த 68 ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பக்காவான ஒரு என்னது, இதே ஆல்ரெடி டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த டிசைன்ஸ் எடுத்துட்டு மேல ஹெட்டரையும் ஃபுட்டரையும் ஃபிட் பண்ணிட்டா. விஜய் புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார், புரியுது. ஓகே, ஹெட்டர் இதை ஃபுட்டர் வந்து மட்டும் நீங்க அந்த இமேஜ் மட்டும் சார், இமேஜ் இமேஜ் மட்டும் மட்டும் கொஞ்சம் அனுப்பணுமா? பிரிச்சு காட்டுங்க. இல்ல சார், இமேஜ் கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க சார். அது நான் பிரிச்சா எனக்கு அந்த இதுல வந்து கரெக்டா இதா முடியுது சார். அது ஃபிளட்ஜரா ஆக்சுவலி ஒரு வந்து இதா இதை வருது நல்லா சார். செஞ்ச ஒரே அறிவாளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌதம் தான் இதை செஞ்சான். அதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, ம், ம், ம். இது அவன்கிட்ட இந்த போன ரெஸ்பான்ஸ் இது இல்லைங்க சார், வந்து அதனால கௌதம் தான் மட்டும் உங்களை தான் கால். செஞ்சிருக்கிறான்.
அண்ணா அந்த இல்ல சார் டாக்குமெண்ட்ல ஹெட் ஃபுட்டர் ஆல்ரெடி எடிட் பண்ணி இமேஜ் இருக்கு. பிடிஎஃப் டூல்ல போட்டு டாக்குமெண்ட்ல வந்துட்டு மேல ஹெட்டரையும் ஃபூட்டரையும் மட்டும்தான் வைக்கணும். அதுல பெரிய வேலையில ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி ஹெட்டர் ஃபூட்டர் எடிட் பண்ணி தான் இருக்கு. அது இமேஜ் டவுன்லோட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. அது ஓகேமா. அது ஒரு அதாவது என்ன சொல்ற ஒரு செட்டப் அப்படியே ஃபுல்லா இருக்கு. அது இமேஜ் தனித்தனியா பிரிச்சு நீங்க வைக்கலாமான்னு அந்த ஒரு ஐடியா. டூல் யூஸ் பண்றது இல்ல. நீங்க டூல் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா தான் ஈஸியா பண்ண முடியும். பிடிஎஃப் டு கோன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அந்த டூல் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா நேரா ஹெட்டர் ஃபூட்டர் ஆல்ரெடி டிசைன் பண்ணிருக்கு. வேணுங்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஹெட்டர்லயும் ஃபூட்டர்லயும் ஆல்ரெடி டிசைன் பண்ணி இமேஜ் கொண்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஆமா அன்னைக்கு 1 மணி நேரத்துல முடிச்சிட்டாங்க. நாங்க எல்லா பிடிஎஃப்யுமே அந்த டூல்ல தான் எடிட் சரி நான் இருக்கேன். சரிங்க சார், நான் கேட்டு சொல்றேன். அது என்னன்னு பாருங்க. சரியா? அத வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸ்ல வந்து இது பண்றோம். குவாலிட்டி உடையாம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்க சார், நான் கேமரால வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான் ஏன்னா எனக்கு புதுசா எல்லாம் எதையும் எடிட் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன தெரியுமா, புதுசா கிரியேட் எல்லாம் பண்ண வேண்டாம். எக்ஸிஸ்டிங்ல ஹெட்டரி ஃபுட்டரி மட்டும் ஃபீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஆட் பண்ணி. சரிங்க சார், சரி ஓகே. நத்திங் இஸ் ஐ எம் ஆஸ்கிங். கண்ணா புரியுதா? வேற எதையும் கேட்கல. தேர்ட் பார்ட்டி பிராண்ட் நேம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தேர்ட் பார்ட்டி பிராண்ட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுங்க. தென் வந்து மேல ஹெட்டரி ஃபுட்டரி நம்ம இதை ஆட் பண்ண சொல்லுங்க. வேற எதுவும் கிடையாது. சரிங்க சார், சரி. ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? கிளியர் தான் சார். ஓகே. இப்ப என்ன தேவைப்படுதுன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இதுல வந்து நமக்கு வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் பிசினஸ்ல நிறைய இருக்கு. இப்போ இந்த இந்த கேட்டகரியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல இப்போ பிஹெச்பி ஸ்கிரிப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாப்புலர் ஸ்கிரிப்ட்னு எடுத்தீங்கனாலே வரும், நிறைய வரும். ஓகே, பிஹெச்பி ஸ்கிரிப்ட்ல பாப்புலர் ஸ்கிரிப்ட் இதுல வந்து நிறைய இருக்கு. ஓகே, அப்போ வந்து என்னன்னா நம்ம எப்படி இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, புரிஞ்சுதா? ஷாப்பிங் கார்ட் இது வந்து எப்படி நமக்கு இது யூஸ் பண்றோம். இப்போ இதெல்லாம் எடுத்து தான் நம்ம இது நம்மளுடைய பிசினஸ்க்கு இதெல்லாம் வரும். கண்ணா புரியுதா? சரிங்க சார், சரி ஓகே. ஓகே, இதுதான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்க தனித்தனியா வரும். ஒரு சிலதுக்குலாம் கண்டென்ட்டா கொடுத்துட்றாங்க. ஒரு சிலதுல வந்து அவங்களே இமேஜஸா போட்டு ஃபுல்லாவே கொடுத்துட்றாங்கல்ல. இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல் இமேஜஸா இருக்கு. கரெக்டா? இப்போ இதை வந்து மொத்தமா இல்ல ஸ்கிராப் பண்ணீங்கனாலும் சரி அல்லது ஹைஃபை இமேஜா டவுன்லோட் பண்ணீங்கனாலும் சரி, இந்த இமேஜஸை வந்து தனியா எடுத்துட்டு வரணும். ஓகே, ஆனா அந்த இமேஜ் வந்து குவாலிட்டியா இருக்கும். அதுதான் இங்க விஷயமான ஒரு விஷயம். புரியுதா? நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து 2 MB மேல இருக்கு. அப்போ ஜூம் அவுட் பண்ணோம்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். குவாலிட்டி உடையாம இருக்கான்னு பார்க்கணும். என்ன புரிஞ்சுதா? குவாலிட்டி உடையாம தான் இருக்கு. பட் உள்ள வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தென் இதை எப்படி நம்ம எடுத்து கொண்டாந்து உள்ள யூஸ் பண்றோம், அல்லது மெயினானது மட்டும் எப்படி யூஸ் பண்றது. ஓகே, இமேஜஸ் குவாலிட்டியோட உள்ள இருக்கிறது உடஞ்சாலும் நமக்கு தேவை இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாம் நல்லா இருந்தா புரியுதுங்களா? மேல இதுக்கு கீழே நான் என்னன்னா இதை நீங்க சில ஒரு யூஐஎக்ஸ் டிசைனர்னா என்னன்னா இது வந்து முழுசா நீங்க டிசைன் பண்ணணும். புரியுதா? ஒரு டிசைனையே உருவாக்கணும். ஓகே, ஆனா ஆக்சுவலி வந்து நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா இது மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஹெட்டர்லயும் ஃபுட்டர்லயும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கரெக்டா ஆட் பண்ணி எனக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ ஹை டெஃபினிஷன் இமேஜஸாவோ தர சொல்லுங்க. அவ்வளவுதான். நத்திங் இஸ் தேட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். சிந்து உங்களுக்கு புரியுதா நான் என்ன கேட்கறேன்னு? சிந்து காணோம், போயிட்டாங்க. இருக்காங்களா? புரியுதுங்க சார். ஓகே, புரியுதா கண்ணு? நான் என்ன கேட்கறேன்னு உங்களால புரிஞ்சு புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, அந்த டூல் யூஸ் பண்ணா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே ஓகே, சரி. அது என்ன டூலுங்கிறது வேணா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. வாட்ஸ்அப்ல லிங்க் ஷேர் பண்ணிருங்க இந்த டூல். சரியா? ஓகே சார். திவ்யா மேம். சார் சொல்லுங்க சார். மேம் அந்த பிள்ளைங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்குதுங்களா? அந்த ஒரு பொண்ணு தான் சார் 6 மந்த் இன்டர்ன்ஷிப். 6 மந்த் கிளாஸ் போயிட்டு இருக்குதுங்களா? போகுதுங்க சார், போகுதுங்க ஏதாவது சார். பண்றாங்களா? எப்படி இருக்கிறாங்க மேம்? அவங்க
சார் அவுட்புட் பண்றாங்க. இப்ப என்னமோ காலேஜ் அவங்களுக்கு அந்த இது ப்ராஜெக்ட் வந்துருச்சு போலுங்க சார். அதனால காலையில மீட்டிங் போட்டா இது போய் அட்டன் பண்றது இல்ல. ம் அந்த அவங்க ப்ராஜெக்ட்ல இருக்கு. அப்ப நான் எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, அப்ப நான் மீட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். சரி 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 ஓகே ஓகே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு அங்க அவங்களோட காலேஜ்ல இருந்து மீட்டிங் போடுறாங்களா டெய்லி. ம் அதனால நீங்க நான் டெய்லி காலையில மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு அந்த வேலை இருக்கா. அதனால நீங்க எப்போ அவைலபிள் டைம் சொல்லுங்க, அப்ப நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சரி, சொல்லியிருக்காங்க நீங்களாம் சார். அதை ஷெட்யூல் மாத்தி அது என்னங்கறத ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. தென் வந்து இன்னைக்கு சரிங்க அதனுடைய சார். பேமெண்ட் ஆக்சுவலி வந்து அந்த குரூப்ல அந்த மேம் இருக்காங்க. ஓகே, சரிங்க ஆக்சுவலி வந்து சார். ஏதோ ம் ம் 5th அப்புறம் பே பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க ஃபாலோ பண்ணிருங்க, சரிங்க கூப்பிட்டு சார். கேட்டிருக்கேன். ஓகே சார். ம் ம் புரியுதுங்களா? சார், பேமெண்ட் நீங்க நீங்க என்னமோ ஃபாலோ பண்ணி கேட்டு. குரூப்ல ஏதோ புரியல அனுப்பிச்சிருந்தீங்களா சார்? அது என்ன சார்? குரூப்ல ஒண்ணு அனுப்பிச்சிருந்தீங்களே சார், அந்த இது வெப் டெவலப்மெண்ட் என்னமோ ஒண்ணு. என்ன அது அனுப்பிச்சிருந்தேன்? என்னங்க ரெசியூம் சார்? அனுப்பிச்சிருந்தேன். ரெசியூம் முன்னாடி ஒரு ஃப்ளோ சார்ட், அது கிளைண்ட் மாதிரி ஒன்று ஒர்க் பண்றதுக்கு சிந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் வேற என்ன அனுப்பிச்சிருந்தேன்? ஆப் டெவலப்மெண்ட் நம்ம பேஷன் அது ஆக்சுவலி என்னங்க வந்து ஒரு சார்? கிளைண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, ஆப் கேட்டிருக்காங்க. அது கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்க சார். அது வந்து ஒரு சரிங்க வெப் சார். ஆப் அண்ட் மொபைல் ஆப். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம் எம்பெடட் ஒரு ஜென்சா ஜெனரேட்டர்ல இருந்து டேட்டா வரும், ம் ட்ரிபிளி டேட்டா வரும். அந்த ட்ரிபிளி டேட்டாவை சரிங்க பிக் சார். பண்ணி ஒரு ஏபிஐல ஆ ஸ்டோர் பண்ணி வெப்லயும் ஆப்லயும் காட்டும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அது வந்து ஒரு ஜெனரேட்டருடைய டேட்டா, ஒரு நார்மலா ஜெனரேட்டருடைய டேட்டா. அந்த சரிங்க சார். டேட்டாவை எடுத்து அதுல இது பண்ணணும். ஓகேங்க சார். சார் ஏதாவது மாடல் ரெஃபரன்ஸ் இருந்தா எனக்கு அனுப்பிச்சுடுங்க சார், நான் மாடல் உங்களுக்கு இது ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா அவங்களே இதை தந்திருக்காங்க, ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க மேம், ஒரு ஒரு சிம்பிள் டேஷ்போர்டு பிடிஎஃப் மேம். பிடிஎஃப் மேம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இப்படி சார், புரிஞ்சுங்க லாகின் பேஜ். பாருங்க. ஆ மேம் ஆ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். அதாவது சரிங்க அவங்க சார். வந்து ஒரு ஏபிஐ டேட்டா தராங்க, புரியுதுங்களா? சரிங்க சார். ம் அந்த ம் ஏபிஐ டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்? வேர்ட் ப்ரெஸ்க்கு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? ஓகே. வேர்ட் ப்ரெஸ்க்கு எடுத்துட்டு வேர்ட் வரணும். இருக்கு. ஒரு ஏபிஐ டேட்டா, சரிங்க சார். ஜேசன் டேட்டாவை ஆ வேர்ட் ப்ரெஸ்ல ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வெப்சைட்டோட வேலையே. அதுக்கப்புறம் என்னன்னா, சரிங்க. நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட் ஒன்று ரெடி பண்ணணும். லாகின் சைன் அப் ஒரு ஓகே டேஷ்போர்ட், சார். புரியுதுங்களா? ம் ஓகே லாகின் சார். டேஷ்போர்ட் சைன் அப்ல வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இவங்க அதை ஃபெச் பண்ணாங்கன்னா ஒரு ஏபிஐல இருந்து ரெக்கார்ட் நம்ம ஃபெச் பண்ணிட்டு வந்து காட்டும். ஓ சரிங்க சார். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சரிங்க சார். ஏபிஐ டேட்டாவை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்க, இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ம் ம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல மேம், இந்த இன்வென்டர் எல்லாம் விக்கிறாங்களா கம்பெனி? இன்வென்டர், ஜெனரேட்டர் எல்லாம் ஆமாங்க சார். விக்கிறாங்களா? இன்வென்டர் ஆமாங்க எல்லாம் சார். விக்கிறாங்களா? இன்வென்டர். ஆமாங்க சார். இப்ப முன்னெல்லாம் இன்வென்டர் கம்பெனில என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன்வென்டர் விக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் இன்வென்டர் மட்டும் வித்துட்டு போயிடுவாங்க, அதோட சரி. ம் இன்னைக்கு என்ன ம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வென்டர் விற்கக்கூடிய கம்பெனி அந்த இன்வென்டர் வந்து அவங்க ரிமோட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஐஓடி டிவைஸ் வழியா அந்த இன்வென்டர் என்ன பண்ணிக்கிறாங்க? கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ம் ஓகே. ம் இப்ப என்னன்னா, அந்த ம் இன்வென்டரோட ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டேட்டாவா அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. டெய்லியும் எவ்வளவு ஓகே பவர் சார். கன்சம்ஷனுக்குள்ள ம் வருது, எவ்வளவு எக்ஸிட் ஆகுது, எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி வருதுங்கிறத அதை பாத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ம் இதனால என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு சர்வீஸ்ல ஏதாவது பிரச்சனைனாலும், உடனே ஏதாச்சும் இஷ்யூனாலும் உடனே அவங்களுக்கு நோட்டீஸ் வந்துருது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ம் நோட்டிபிகேஷன் வந்துருது, புரியுதா? ம் ம் அது ம் வாரண்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அவங்க சர்வீஸ் லொகேஷன் போயிட்டு அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து எஃபிஷியன்ட் சர்வீஸா கொடுத்துட்றாங்க. இதுதான் மேட்ரு. ஓகே சார். ஓகே சார். புரியுதா? நார்மலா முன்னெல்லாம் ஆ ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, கஸ்டமர் கையில கொடுத்தாங்க, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு இருந்துச்சு. வந்தா மட்டும் ஓகே சர்வீஸ் சார். பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க சார். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களே வந்து ம் டெய்லி இன்வென்டர் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது வந்து ஒரு ஐஓடி மெக்கானிசம் வழியா அதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டாவை. சரிங்க சார். சரிங்க சார். இன்வென்டரோட டெய்லி இன்பவர் எவ்வளவு ப்ராசஸ் ஆகுது, என்ன எஃபிஷியன்சி வருது, எல்லாமே அதுல நோட் பண்றாங்க. அதுல வந்து ஓகே கிளவுட்ல வந்து சார். ஸ்டோர் ஆயிருது, எல்லாமே கிளவுட்ல வந்து ஸ்டோர் ஆயிருது. ஓகே சார். ஓகே அதுல ஓகே. ஏதாவது பிரச்சனை ஒண்ணு வரும்போது அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிருது அல்லவா, இந்த இன்வெர்டர் எல்லாம் வேலை செய்யறது ம் இல்லைன்னு தெரிஞ்சிருது அல்லவா. தெரிஞ்ச உடனே ஆஸ் ம் பர் ம் கிளைண்ட் லொகேஷன் போயிட்டு அந்த சர்வீஸை முடிச்சு கொடுத்துறாங்க பிரச்சனையை. ஓ சரிங்க ஒரு சார். கிளைண்டா சரிங்க வந்து சார். கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்துறாங்க. ஓ சரிங்க சார். சரிங்க சார். ம் ஸோ அந்த புரிஞ்சுதுங்களா? மாதிரி இந்த புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். ம். ஒரே நிமிஷம் இருங்க. ம் இதுதாங்க மேம், இதுதான் அதனுடைய விஷயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஸோ இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா. அப்ப வந்து என்னன்னா, அது வந்து ஒரு சரி. ஜேசான் ஃபைலா கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட.
சரிங்க சார். அதை வந்து ஒரு வெப் ஆப்பாவும் ஒரு வெப் ஆப் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு மொபைல் ஆப்பாவும் மாற்றும். ஆக்சுவலி வந்து ஒர்க் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமான ஒர்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள் டேஷ்போர்ட் டிசைன் தான், சரி. ஒன்றும் பெருசாலாம் ஓகே ஒன்றும் இல்லை. சார். பட் நமக்கு என்ன தெரியணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு ஏபிஐல ஜேசான் ஃபைல வரக்கூடிய ரெக்கார்டை எப்படி ஃபெச் பண்ணி ஒரு ஜாவா ஸ்கிரிப்டே HTML வச்சு எடுத்து வர்றது, அல்லது ஒரு வேர்ட்பிரஸ்ல வந்து எப்படி அந்த ஒரு ஜேசான் ரெக்கார்டை ரீட் பண்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்க சார். சரிங்க சார். அவ்வளவுதான் பேசிக். ரொம்ப சொல்ல போனா ரொம்ப பெரிய ஒர்க் எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலை சுத்தி இதெல்லாம் தோன்றது அளவுக்கு அந்த ஒர்க் எல்லாம் இல்ல. விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஜேசான் டேட்டாவை ஃபெச் பண்ணி காட்டணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கோல்டு ஷாப்ல எல்லாம் கோல்டு பிரைஸ் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க தெரியுங்களா அவங்களோட வெப்சைட்ல. அது வந்து என்னன்னா கோல்டு ஏபிஐன்னு சொல்லி தனியாவே இருக்கும். மும்பைல கரண்டா அந்த ரியல் டைம் அப்படியே ஃபெச் ஆயிட்டே அந்த இருக்கும். டேட்டா வந்து அது சென்ட் ஆயிட்டே இருக்கும். நீங்க அந்த வேரியபிளை மட்டும் ஃபெச் பண்ணீங்கன்னா போதும். சரிங்க சார். சரிங்க. அந்த டேட்டா மாறிட்டே இருக்கும். டேட்டா வந்து டைனமிக். டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ண முடியாது. நம்ம ஒன்லி அந்த வேரியபிளை மட்டும் தான் ஃபெச் பண்ணுவோம். வேரியபிள்ல வேல்யூ மாறிட்டே இருக்கும். அவ்வளவுதான். சரி சார். சரி. சோ இதுதான் வைங்களேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேஸ் பண்ணன ஒரு சிஸ்டம் மெக்கானிசத்தோட டேட்டாவை வாங்கி நம்மளுடைய இதுல வந்து ஸ்டோர் பண்ணணும். அதை வந்து ஒரு ஆப்பாவும் ஒரு வெப் ஆப்பாவும் யூசர் நம்மளுடைய கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு கொட்டேஷன் ஆகும்னு, செலவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன கேட்டிருக்கேன்னா, என்ன ஏபிஐ லிஸ்ட்ல வேரியபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு 15 வேரியபிள் என்னமோ வருது. ஆமாங்க சார். நான் லைவ் ஏபிஐ கேட்டிருக்கேன், இந்த லைவ் ஏபிஐ வரல. இந்த லைவ் ஏபிஐ கையில இல்ல. ஒரு லைவ் ஏபிஐயா இருந்ததுன்னா அந்த ஜேசான் ரெக்கார்டை போட்டு ஃபெச் பண்ணி நம்ம எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் வழியாவோ, இப்போ பேசிக் HTML குள்ள கொண்டு போகணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் வழியா எடுத்துட்டு போயிடலாம். சரிங்க சார். ஜாவாஸ்கிரிப்ட் HTML வழியாவே எடுத்துட்டு போயிடலாம்.